ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் வெளியேறப்பட்ட நாமத்தினாலே கர்த்தருடைய ஆவியான உங்களுக்கு கொடுத்ததான ஏஜே பவர் மினிஸ்ட்ரி ஊழியத்தின் சார்பிலே அன்பினால் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு அருமையானவர்களே, ஆண்டவருடைய வார்த்தைக்கு நேராய் கடந்து போகப் போகிறோம். ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய வார்த்தையை கேட்கின்றீர்கள். இந்த ஊழியத்திற்காக ஜெபியுங்கள். கர்த்தர் உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. போகட்டும், கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராய் கடந்து வருவோமா? யாத்ராகம புத்தகம், விடுதலை பயணத்தின் புத்தகம் 24 அதிகாரம் 15வது வார்த்தை. ஒரு மேகம் மலையை மூடிற்று. ஒரு மேகம் மூடிற்று. எனக்கு அருமையானவர்களே, எப்பொழுது மூடினது? மோசே மலையின் மேல் ஏறினான். ஏறின போது ஒரு மேகம் மூடினது, மலையை மூடினது. 6 நாட்கள் காத்திருக்கிறார். 7ஆம் நாளிலே கர்த்தருடைய ஆவியானவர் ஆண்டவர் அவரோடு பேச ஆரம்பித்தார். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு நண்பா, அன்பு சகோதரியே, நான் ஆண்டவருடைய பிள்ளை, நான் தேவ சமூகத்தில் ஜெபிக்கிறேன் என்று இருக்கின்றீர்களே. எத்தனை நாள் உபவாசம் போட்டு ஜெபம் பண்ணியிருக்கீங்க? மோசே நமக்கு ஒரு நல்ல முன்மாதிரி. 40 நாட்கள் முதலாக மலையில் ஏறி உபவாசித்தார். இயேசு 40 நாட்கள் வனாந்தரத்தில் உபவாசித்து ஜெபித்தார். பரிசுத்த ஆவியினாலே கொண்டு போகப்பட்டு நடத்தப்பட்டார். நீங்களும் நானும் பரிசுத்த ஆவியின் ஏவுதல் படி நாம் ஜெபிப்போம் என்று சொன்னால் ஜெப மேகம், ஜெப அக்கினி உங்கள் குடும்பங்களை மூடும், உங்கள் குடியிருப்பை மூடும், உங்கள் கையின் பியாசங்களை மூடும், உங்கள் வனாந்தரமெல்லாம் செழிப்பாய் மாறும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்னை கேட்டு கொண்டிருக்கிற அன்பு தம்பி, தங்கச்சி, என் அன்பான தாயை, தகப்பனே, ஆண்டவர் சமூகத்தில் எத்தனை முறை, எத்தனை நாள் தேவ சமூகத்தில் காத்திருக்கிறோம். வருஷத்தில் 52 வாரம்னா வாரத்துக்கு ஒரு நாள் போட்டாலும் கிட்டத்தட்ட 52 நாட்கள் நாம் வருஷத்தில் நாம் வாசித்து ஜெபிக்க வேண்டும். நீங்கள் எத்தனை நாள் ஜெபித்திருக்கிறீர்கள்? அந்த மோசே இடத்துல ஆண்டவர் அவன் காத்திருந்த போது, மலையில் ஏறி நின்ற போது அவனோடு பேசினா. எனக்கு அருமையானவளே, இயேசு மலையிலே ஏறும்போது 3 சீசர்களை அழைத்து கடந்து போனா. அவர்கள் தூங்கிக் கொண்டிருந்தார்கள். அவர்கள் விழுந்து பார்க்கும் பொழுது மேகம் மூடியிருந்ததை கண்டார்கள். எனக்கு அருமையானவளே, உங்கள் வாழ்க்கையிலும் ஜெப மேகம் மூடும்படியால் ஜெபியுங்கள். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். கண்ணீரோடு ஜெபியுங்கள். ஆண்டவரே, இந்த காரியத்தில் நான் என்ன செய்ய வேண்டும், எப்படி செய்ய வேண்டும், என்னோடு பேசும் ஆண்டவரை சொல்லி கேளுங்கள். ஆலோசனை கொடுப்பார். அற்புதங்களை நடப்பிக்கும்படியான ஒரு ஆலோசனை, கடந்து வரும்படியான ஒரு ஆலோசனை, இஸ்ரவேல் ஜனங்களை நடத்தும்படியான ஒரு ஆலோசனை மோசேக்கு கொடுத்தார். உங்களுக்கும் அவர் கொடுக்க, உங்கள் குடும்பத்தை குறித்து கொடுக்க அவர் வல்லவராயிருக்கிறார். ஜெபியுங்கள், ஜெபியுங்கள், வாசித்து ஜெபியுங்கள், காத்திருந்து ஜெபியுங்கள், பதில் வரும் வரை ஜெபியுங்கள். இந்த நாள் தேவன் பதில் கொடுக்கிற நாளாக இருக்கும். தேவனாகிய கர்த்தர் உங்களோடு பேசுகிற நாளாக இருக்கும். உங்களுக்கு ஒரு விடுதலை நாளாக இருக்கும். ஆண்டவரே, நான் பாரத்தோடு இருக்கிறேன், இந்த பாரத்திலிருந்து விடுதலை தாரம் என்று சொல்லி ஆண்டவரத்தை கேளுங்கள். மோசே தனியாய் நின்று ஜெபித்தார். 40 நாட்கள் ஆண்டவர் சமூகத்தில் காத்திருந்து ஜெபித்தார். நீங்களும் நான் ஒரு நாளாவது, வாரத்தில் ஒரு பொழுதாவது உபாசித்து தனியாய் நின்று ஜெபித்து பாருங்கள். குடும்பத்தை குறித்து ஆலோசனை கொடுப்பார். உங்கள் குடியிருப்பை குறித்து நடத்தும்படியான காரியங்களை செய்வார். உன் பிள்ளைக்கு காரியங்களை கற்ற பேசுவார். உன் பிள்ளையை குறித்து, உன் கணவரை குறித்து, உன் குடும்பத்தை குறித்து கற்ற பேசுவார். தரிசனமாய், சொப்பனத்திலே, தீர்க்க தரிசனமாய் தெய்வ வார்த்தையோடு பேசுவார். இன்றைக்கும் அவர் பேசி கொண்டிருக்கிறார் உன்னோடு கூட. என்னுடைய மேகம், என்னுடைய பரிசுத்த ஆவியானவர் உன்னை மூடும்படியா, உன்னை அர்ப்பணி, தனித்து வா, தரிப்பித்து நில், என்னுடைய மகிமை உனக்கு காட்டுவேன் என்று சொல்லி மோசேக்கு சொன்னவர் உங்களுக்கும் எனக்கும் சொல்கிறார். உங்கள் குடும்பத்தை குறித்து, ஆசீர்வாதத்தை குறித்து, ஆண்டவர் எப்படி நடத்த வேண்டும் என்பதை குறித்து போதிப்பார். நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை காட்டுவேன் என்று சொன்னார். அந்த அன்பு ஆண்டவர் உன் அருகில் இருக்கிறார். நானும் நீங்களும் இணைந்து ஜெபிப்போமா? மகா பரிசுத்தமுள்ள தகப்பனே, இந்த வேலைக்காய் மை சோதரிக்கிறோம். தகப்பனே, ஒரு மேகம் மூடினது என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் தகப்பனே ஒரு வார்த்தை குறித்து தியானித்தோம். நீர் கொடுத்த வார்த்தையின்படி தகப்பனே அவள் குடியிருப்பை, குடும்பங்களை, பிள்ளைகளை ஜெப அக்கினி மூடுவதாக, பரிசுத்த ஆவியான வல்லமை மூடுவதாக, இயேசுவின் ரத்தம் மூடுவதாக, பாதுகாத்து வழி நடத்தும். மன விருப்பத்தை நிறைவேற்றி மகிழ பண்ணும். இயேசு ரட்சகரின் வெளியேறப்பட்ட நாமத்தின் பிதாவே, ஆமென், ஆமென். God bless you.